வணக்கம் நேயர்களே, இது இன்றைய பரபரப்பு. திருப்புவனம் இளைஞர் மரண வழக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் காவல் நிலையத்தில் இளைஞரை போலீசார் கொடூரமாக தாக்கிய காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சித்தப்பாவின் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த மாதம் புகார் அளிக்க சென்ற விக்கி என்பவர் சென்றபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தாக்குதல் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இளைஞரை தாக்கியதாக காவலர் மணிகண்டன் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நீங்க பரந்தூர் வரலன்னா நான் தலைமைச் செயலகத்திற்கு வருவேன்னு முதலமைச்சருக்கு பரபரப்பான ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு விஜய். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடாவிட்டால் தானே விவசாயிகளை அழைத்துக் கொண்டு தலைமை செயலகத்திற்கு வந்து நேரில் முறையிடுவேன் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விமான நிலையத்திற்காக நிலங்களை கையகப்படுத்துவது பரந்தூர் மக்கள் மீது நடத்தப்படும் அரச பயங்கரவாதம் என சாடியுள்ளார். சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து மதிப்பீடு முடியாமல் அவசரமாக நிலங்களை கையகப்படுத்துவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள விஜய், விமான நிலையத்திற்காக 26.54% நீர் தேங்கும் பகுதியை அழித்தால் சென்னை வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் அரசு அமைத்த மச்சேந்திரநாதன் குழுவின் அறிக்கையை வெளியிடாதது ஏன் என கேள்வி எழுப்பிய விஜய், பரந்தூரில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த மாதம் அரசாணை பிறப்பித்தது கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் விவசாயிகள் மீது அக்கறை இருந்தால் அதிகாரிகளை அனுப்பாமல் தாங்களே பரந்தூர் மக்களை நேரில் சந்தித்து விமான நிலையம் அமைக்கப்படாது என உறுதியளிக்க வேண்டுமென முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ள விஜய், மாறாக மக்களின் கோரிக்கைகளை நிராகரித்தால் அவர்களை அழைத்துக் கொண்டு தலைமை செயலகத்திற்கு தானே வருவேன் என குறிப்பிட்டுள்ளார். பயங்கர எதிர்ப்புக்கு பிறகு ரித்தன்யாவின் மாமியாரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் புதுப்பெண் ரித்தன்யா வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது மாமியார் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் ரித்தன்யாவின் கணவர் மற்றும் மாமனார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் மாமியார் சித்ரா தேவி உடல்நலக் குறைவு காரணமாக பைண்டிங் ஆர்டர் முறையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் ரித்தன்யாவின் பெற்றோர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததை அடுத்து மாமியார் சித்ரா தேவியை சேவூர் போலீசார் கைது செய்தனர். குடிபோதையில் அரசு அலுவலகத்துக்கு போனது மட்டுமில்லாம அறிவாள காட்டி மக்களை மிரட்டி ரகளையில் ஈடுபட்ட நபரால பரபரப்பான சூழல் நிலவியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை நகராட்சி அலுவலக வாயிலில் போதை ஆசாமி ஒருவர் அறிவாளுடன் ரகளையில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் அவ்வழியாக சென்ற பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். நகராட்சி அலுவலகம் முன்பாக கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவதால் தான் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட 13 வயது சிறுவனோட கொலை கேஸ்ல காவல்துறையினர் கொலையாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. காதலர்கள் தனிமையில உல்லாசம் அனுபவித்ததை பார்த்ததால் சிறுவனின் உயிரையே பறித்த பயங்கரம் இது.
கடத்தி செல்லப்பட்ட சிறுவனை மீட்டு தருமாறு காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்ற தந்தையிடம் டியூட்டியில் இருந்த காவலர், உன் புள்ள என்ன பெரிய கோடீஸ்வரனா, மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு பக்கத்து ஊர்ல தெருக்கூத்து நடக்குது, அங்க போய் தேடு போ என அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டரிடம் சென்று மகனை கண்டுபிடித்து தருமாறு கெஞ்சியிருக்கிறார். ஆனால் அவரும், உன் புள்ளைய என் பாக்கெட்லயா வச்சிருக்கேன், விசாரிக்கிறோம் என நக்கலாக பதிலளித்துள்ளார். அவரே என்ன சொல்றாரு, உங்க பையன் என்ன கோடீஸ்வரனா, 3 கோடிக்கு போயிருமா உங்க பையன், அங்கே சிவங்கோட்டில் தெருக்கூத்தாடுறாங்க, அங்கே போய் பாடுறா அப்படின்ட்டான். மனை எழுதி கொடுனாரு, எழுதி கொடுத்தான். அம்மா இது ஆக்ஷன் எடுக்குமா, என் பையனை காட்டுங்க, நான் நேற்றிருந்து பார்க்கல, காட்டுங்கண்ணா, நீ சொல்லும் போதெல்லாம் காட்டுறதுக்கு நான் கையில வச்சிருக்கேன் அப்படின்ட்டு கார் ஏறி போயிடுச்சு. தங்களை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு சட்டம் சட்டென வேலை செய்யாது என்பதை உணர்ந்தவர் அந்த மன வேதனையோடு ஒரு நாள் இரவு முழுவதும் மகனை தேடி அலைந்த நிலையில் மறுநாள் அவரை காட்டு பகுதிக்குள் இருந்து சடலமாகவே கண்டெடுத்துள்ளார். சிறுவன் உயிரிழந்த பிறகு வேக வேகமாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்த காவல்துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்து செல்ல முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் சிறுவனின் உடலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்க மறுத்த உறவினர்கள் 50 அடி பள்ளத்திலிருந்து அவர்களாகவே உடலை தூக்கி சென்றதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. கடத்தியவர்கள் யார் என அடையாளம் காட்டியும் கூட காவல்துறையினர் மெத்தனமாக செயல்பட்டதே சிறுவனின் கொலைக்கு காரணம் என மகனை பறிகொடுத்த தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். போலீஸ் கொண்டு வந்து கொடுத்து நேற்று 8 மணிக்கு பிட்டிஷன் கொடுத்தான் இன்ஸ்பெக்டர் நம்ம செல்வதுரை என்றவர்கிட்ட. அவரே என்ன சொல்றாரு, உங்க பையன் என்ன கோடீஸ்வரனா, 3 கோடிக்கு போயிருமா உங்க பையன், அங்கே சிவங்கோட்டில் தெருக்கூத்தாடுறாங்க, அங்கே போய் பாடுறா அப்படின்ட்டான். எங்களுக்கும் சிவங்கோட்டைக்கு 6 கிலோமீட்டரு, அந்த பையன் நடந்து போக மாட்டான். நிரந்தரமா பயணிக்க செய்யணும், எங்களை அலட்சிப்படுத்துறாங்க. நாங்க போச்சுனாக்கா நீங்க என்ன கலெக்டர் மகனா சார், கலெக்டர் மகனா போன கலெக்டர் மகனா எம்பி மகனா என்ன அது போய் அவனை கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு போயா சொல்றாங்க. என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய விசாரணையில் களம் இறங்கினோம். கொல்லப்பட்டவர் 13 வயதான ரோஹித். ஓசூர் அஞ்சட்டி அடுத்துள்ள மாவனட்டி கிராமத்தை சேர்ந்த சிவராஜ் மற்றும் மஞ்சுளா தம்பதியின் இளைய மகன். 8ஆம் வகுப்பு படித்து வந்த ரோஹித் சம்பவம் நடந்த புதன்கிழமையன்று நண்பர்களோடு ஜாலியாக கிரிக்கெட் விளையாடிவிட்டு அவரின் வீட்டை நோக்கி நடந்து சென்றுள்ளார். அப்போது சிறுவனை காரில் வழிமறித்த அதே ஊரை சேர்ந்த மாதேவன் என்பவர் அவரை கட்டாயப்படுத்தி காரில் கடத்தி சென்றுள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த மற்ற சிறுவர்கள் ஊருக்குள் தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக மாதேவனை சுற்றி வளைத்த ரோஹித்தின் உறவினர்கள் சிறுவனை எங்கே கடத்தி சென்றாய் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதற்கு மாதேவனிடமிருந்து முழுப்பலான பதில் வந்திருக்கிறது. சந்தேகமடைந்தவர்கள் மாதேவனையும் அவருடைய கூட்டாளியான கர்நாடகாவை சேர்ந்த மாதேவா என்பவரையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். ஆனால் காவல்துறையினரிடம் தங்களுக்கும் சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என இருவரும் கூலாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பிடிப்பட்டவர்கள் மீது குற்ற பின்னணி ஏதும் இல்லாத காரணத்தால் ரோஹித் மற்ற நண்பர்களோடு பக்கத்து ஊரில் நடக்கும் தெருக்கூத்து பார்க்க சென்றிருக்க வாய்ப்பிருப்பதாக நினைத்து காவல்துறையினர் அலட்சியமாக விட்டுள்ளனர். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளான ரோஹித்தின் உறவினர்கள் அஞ்சட்டி பேருந்து நிலையம் அருகே கடத்தப்பட்ட சிறுவனை கண்டுபிடித்து தரக்கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் மீது ஊடக வெளிச்சம் பரவியதை தொடர்ந்து விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது. அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் சிறுவன் ப்ளூ சட்டையில் மற்ற நண்பர்களோடு நடந்து சென்றது பதிவாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி பதிவை சற்று வேகமாக ரீவைண்ட் செய்து பார்த்தபோது சிறுவனுக்கு முன்பாக அதே சாலை வழியாக மாதேவன் நடந்து சென்றதை பார்த்து போலீஸ் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அதோடு மாதேவனின் காரிலும் சிறுவனின் காலணி கிடைத்துள்ளது. இதையடுத்து மாதேவன் மற்றும் மாதேவாவிடம் மேற்கொள்ளப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர்கள் சிறுவனை கொன்று காட்டு பகுதியில் உள்ள 50 அடி பள்ளத்தில் சடலத்தை வீசியதாக வாக்குமூலம் கொடுத்தது அனைவரையும் அதிர வைத்துள்ளது. காவல்துறையினருக்கு முன்பாகவே கொலையாளிகள் அடையாளம் காட்டிய பகுதிக்கு விரைந்து சென்ற உறவினர்கள் அங்கு சிறுவனை சடலமாக கண்டெடுத்து கதறியுள்ளனர். நடந்த கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் சில நாட்களுக்கு முன்பு மாதேவன் அவருடைய காதலியுடன் காட்டுப்பகுதியில் உல்லாசம் அனுபவித்ததை சிறுவன் தற்செயலாக பார்த்துள்ளார். அக்காவும் அண்ணனும் என்ன பண்றாங்க என்பதை உணராத சிறுவனிடம் வாண்டடாக சென்ற மாதேவன், நீ பார்த்ததை வெளியே கூறினால் உன்னை கொன்று விடுவேன் என மிரட்டியுள்ளார். ஆனால் சிறுவனுக்கு விஷயம் தெரிந்துவிட்ட காரணத்தால் மாதேவனின் காதலி பயத்தில் நடுநடுங்கி போயிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாகவே சம்பவம் நடந்த அன்று ரோஹித்தை காரில் ஏறுமாறு மாதேவன்
அழைத்திருக்கிறார். அப்போது அவருடன் காரில் காதலியும் நண்பர் மாதேவாவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ரோஹித் அவர்களுடன் காரில் செல்வதற்கு தயக்கம் காட்டவே சுதாரித்துக் கொண்டவர்கள் அவரை கடத்தி சென்றுள்ளனர். அதன் பிறகு மறைவான காட்டுப்பகுதிக்குள் சென்று சிறுவனை கட்டாயப்படுத்தி 2 பியர்களை குடிக்க வைத்துள்ளனர். ரோஹித்திற்கு போதை தலைக்கேறியதும் அவரிடம் நீ கண்ணால் என்ன பார்த்த என கேட்டிருக்கிறார்கள். சிறுவன் நடந்ததை அப்படியே விவரிக்கவும் இவனை இப்படியே விட்டு வைத்தால் ஆபத்தென நினைத்து ரோஹித்தின் கழுத்தை நெரித்தும் உடலில் கத்தியால் கீறியும் கொலை செய்துள்ளனர். அதன் பிறகு காவல்துறை விசாரணையிலிருந்து தப்பிக்க திட்டம் போட்டவர்கள் வன விலங்குகளின் நடமாட்டம் உள்ள காட்டுப்பகுதி சென்று அங்கிருந்த 50 அடி பள்ளத்தில் ரோஹித்தின் உடலை வீசி சென்றுள்ளனர். சிறுவன் விளையாட சென்ற இடத்தில் வனவிலங்கு வேட்டையாடி உயிரிழந்து விட்டதை போல சித்தரிக்க முயற்சித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக மாதேவனையும் கர்நாடகாவை சேர்ந்த அவருடைய கூட்டாளி மாதேவாவையும் கைது செய்த காவல்துறையினர் ரோஹித் வழக்கில் அந்த இளம்பெண்ணிற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்கிற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சிறுவனை கொலை செய்ய தூண்டிய குற்றத்திற்காக தற்போது அந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில குடிபோதையில பெண்ணை ஆபாசமா திட்டி தாக்கிய காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் வழிவிடக் கோரிய பெண்ணை மதுபோதை ஆசாமி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவல்லிக்கேணி VR பிள்ளை தெருவைச் சேர்ந்த பெண் அவரது வீட்டின் முன்பு அமர்ந்தவரை வழிவிடச் சொல்லியதாக தெரிகிறது. ஆனால் மதுபோதையில் இருந்த அந்த நபர் பெண்ணை தகாத வார்த்தைகளால் பேசியதோடு மட்டுமல்லாமல் கட்டையை எடுத்து தாக்கவும் முற்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அப்பெண்ணை அக்கம்பக்கத்தினர் மீட்ட நிலையில் ரகளையில் ஈடுபட்ட நபர் குறித்து ஐஸ் ஹவுஸ் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதலிக்க மறுத்த மாணவிய இளைஞர் கத்தியால குத்தி கொல்ல முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இளைஞர் ஒருவர் தன்னை காதலிக்க மறுத்த 10ஆம் வகுப்பு சிறுமியை கத்தியால் கிழித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருளக்குறிச்சி அருகில் உள்ள அரசு மகளிர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த 10ஆம் வகுப்பு மாணவியை கோபாலபுரம் கிராமத்தை சேர்ந்த அருண்குமார் என்ற இளைஞர் காதலிப்பதாக கூறியுள்ளார். இதற்கு சிறுமி மறுப்பு தெரிவித்த நிலையில் அவரது நெத்தியை கத்தியால் கிழித்துள்ளார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். தற்போது இந்த சம்பவத்தில் இளைஞர் சிறுமியை கத்தியால் குத்திவிட்டு தப்பி செல்லும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி பேருந்தை பிடிக்க கவனக்குறைவாக சாலையை கடந்த மாணவர் மீது மற்றொரு பேருந்து மோதின காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பெங்களூருவில் உள்ள ஜிகனி பகுதியில் பள்ளி பேருந்தை பிடிக்க கவனக்குறைவாக சாலையை கடந்த மாணவர் மாநகர பேருந்து மோதி படுகாயமடைந்த சம்பவத்தின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. வீட்டிலிருந்து சைக்கிளில் வந்த அந்த மாணவர் சைக்கிளை பெட்ரோல் பங்கில் நிறுத்திவிட்டு வருவதற்குள் எதிர்ப்புறம் நின்று கொண்டிருந்த பள்ளி பேருந்து நகரத் தொடங்கியது. இதனை பார்த்த அந்த மாணவர் சாலையை கவனிக்காமல் பேருந்தை கவனித்தபடியே ஓடியபோது வழியாக வந்த மாநகராட்சி பேருந்து அவர் மீது மோதியது. இதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் இந்த விபத்தின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. அரசு பேருந்துல பின்பக்கத்தில் ஒரு பகுதி உடைஞ்சி விபத்து ஏற்படுத்துகிற மாதிரி ஓடின அக்காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தென்காசியில் அரசு பேருந்தின் பின்பக்க பாகம் உடைந்து தரையில் உரசி செல்லும் வீடியோ வெளியாகி வைரலானது. தென்காசி மாவட்டம் சுரண்டையிலிருந்து செங்கோட்டைக்கு செல்லும் அரசு பேருந்தின் பின்பக்க பாகம் உடைந்து தரையில் உரசிக்கொண்டே சென்றுள்ளது. இதனை கண்டுகொள்ளாமல் பேருந்து இயக்கப்பட்டுள்ளது. இது பின்வரும் வாகனங்களுக்கு விபத்தை ஏற்படுத்துமாறு அச்சத்தை உண்டாக்கியது. இதனால் பயணிகள் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பேருந்துகளில் உறுதித்தன்மையை பராமரிக்க போக்குவரத்து நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. காவல் நிலைய பக்கத்திலேயே ஒரு குரூப் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் ஒரு கும்பல் காவல் நிலையம் முன்பே மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் டதிப்பள்ளி சந்திப்பு அருகே உள்ள கார் நிறுத்தத்திற்கு 2 சொகுசு கார்களில் வந்தவர்களுக்கு தகராறு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளிக்க சென்ற இரு தரப்பினரும் கோட்டார் காவல் நிலையம் முன்பாகவே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தேவஸ்தான ஊழியரை யானை துரத்திய காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி மலையில் முகாமிட்டிருந்த காட்டு யானைகள் தேவஸ்தான ஊழியரை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பதி மலைப்பாதையின் 7வது மைல் பகுதியில் காட்டு யானை கூட்டம் முகாமிட்டிருந்தது. யானைகளை விரட்ட முயன்ற தேவஸ்தான ஊழியரை ஒரு யானை துரத்தியது. மற்ற ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் சத்தம் எழுப்பியதால் யானை பின்வாங்கியது. சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானைகள் விரட்டப்பட்ட நிலையில் பக்தர்கள் கவனமாக செல்லுமாறு தேவஸ்தான வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். 18 வயது சிறுமிய காதல் வலை விரித்து தனிமையில் இருக்க அழைத்துச் சென்று நண்பர்களுக்கு விருந்தாக்கி இருக்காரு ஒரு கொடூர காதலன். காட்டுக்குள் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையின் பின்னணி என்ன? பரிதாபமாக போஸ் கொடுக்கும் இந்த கட்டம் போட்ட சட்டைதான் 18 வயது சிறுமியை நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரன். சிறுமிக்கு காதல் வலை விரித்து காட்டுக்குள் தனிமையில் இருக்க அழைத்துச் சென்று இப்படி ஒரு பயங்கரத்தை செய்திருக்கிறார் இந்த வாலிபர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வல்லாளப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 18 வயதான சிறுமி. இவர் தெற்கு தெருவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த தீபன் ராஜ் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 25 வயதான தீபன் ராஜ் ஒரு கூலி தொழிலாளி. இருவருக்கும் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது. கடந்த 1 வருடமாக வல்லாளப்பட்டியை சுற்றி சுற்றி காதலித்து வந்துள்ளனர். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் காட்டுப்பகுதிக்கு சென்று இருவரும் தனிமையில் இருந்ததாகவும் தெரிகிறது. அப்படிதான் சம்பவத்தன்றும் சிறுமியை அழைத்து கொண்டு காட்டுக்குள் ஒதுங்கியிருக்கிறார் தீபன்ராஜ். அங்கே இருவரும் தனிமையில் இருந்தபோது திடீரென 2 நபர்கள் என்ட்ரி கொடுத்திருக்கிறார்கள். இதனை கண்டு அதிர்ந்து போன சிறுமி வீட்டிற்கு செல்லலாம் என காதலன் தீபன்ராஜை அழைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு அவர் சம்மதிக்கவில்லை. பிறகுதான் அவர்களை வரச் சொன்னதே தீபன்ராஜ் தான் என சிறுமிக்கு புரிந்திருக்கிறது. வந்தவர்கள் இருவரும் தீபன்ராஜின் நண்பர்களான மதன் மற்றும் சுகுமாரன். நண்பர்களுக்கு விருந்தளிக்கவே சிறுமியை காட்டிற்குள் அழைத்துச் சென்றிருக்கிறார். மூவரும் சேர்ந்து காட்டுக்குள் வைத்தே சிறுமியை வலுக்கட்டாயமாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். எவ்வளவோ தடுக்க முயன்றும் சிறுமியால் முடியவில்லை. பிறகு ஒரு வழியாக அவர்களின் பிடியிலிருந்து தப்பி ஓடி வந்து பெற்றோரிடம் நடந்த கொடூரத்தை பற்றி கூறியிருக்கிறார் சிறுமி. இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் மேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீபன்ராஜ் மற்றும் அவரது நண்பர்களான மதன், சுகுமாரனை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் தீபன்ராஜின் ஆலோசனையின்படி மூவரும் சேர்ந்து சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். விசாரணை முடிவில் கைது செய்யப்பட்ட மூவரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மேலூர் கிளை சிறையில் அடைத்தனர். அஜித்குமார் மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனை என பல்வேறு மோசடி புகார்கள் இருப்பதாக கூறப்படும் நிக்கிதா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ஆடியோவில் அஜித்குமார் தாயார் அழுகிறாரோ இல்லையோ,
தானும் தன் தாயும் தினமும் அழுது கொண்டிருப்பதாகவும் நாய் எறும்புகள் சிறு உயிர்களுக்கு கூட தீங்கு விளைவிக்க கூடாது என இருப்பவள் தான் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனக்கு எந்த உயர் அதிகாரிகளையும் தெரியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அவர் இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணம் ஆலம்பட்டி திமுக செயலாளர் சண்முகம் தான் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே, இவ்வளோ அசிங்கப்படுத்துறது, இவ்வளோ மீடியாவில் வர்றதுக்கு காரணமே ஆலம்பட்டியை சேர்ந்த இந்த ஒன்றிய செயலாளர் சண்முகன்றவர் சார். அவர் இவருக்கு மூவேந்தனுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் என்னன்னா, இந்த பணத்தை வாங்குறத அவங்க திருப்பி நமக்கு கொடுக்கக்கூடாதுன்றக்காக இப்படியெல்லாம் திசை திருப்பி அவளை கேவலப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம், செமிச்சிடலாம், அதை நான் எல்லாம் அசிங்கமும் படுத்துறேன்னு முனைப்பாக செயல்பட்டு வர்றாரு. அவங்க